ஓம் சக்தி. சக்தியில் வணக்கம். என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே ஒரு முறை ஆடிப்புற விழா முடிந்து அம்மாவை தரிசனம் செய்யும் பொழுது அம்மா சொன்னார்கள், கோவை மாவட்ட சக்திகளை பார்த்து அப்போ லோகம் இருந்தது, உங்களுக்கெல்லாம் திருஷ்டி அதிகமாகி போச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சந்தகம் செஞ்சு பக்தர்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த விழாவுக்கு ஆசீர்வாதம் வாங்க போகும் பொழுதே சந்தகம்னா இடியாப்பங்க. இடியாப்பம் சொல்கிறீங்களா? அதுதான். இப்போ நூடுல்ஸ்னு சொல்லி நம்ம ரெடிமேட் கடையில் வாங்குகிறோமே, அது கலராக இருக்குது ரெடிமேட் கடையில் வாங்குறது. இது வந்துங்க ஒயிட்டு சந்தகை அப்படிங்கிறது இடியாப்பம். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. அந்த சந்தகை தயார் பண்ணி பக்தர்களுக்கு கொடுங்க, அன்னதானமாக கொடுங்க, திருஷ்டியெல்லாம் கலைஞ்சிருன்னு சொன்னாங்களா. அது மட்டும் இல்லைங்க, அதற்கு பின்னால் ஒரு முறை அம்மா அவர்கள் லோகக்கு உணர்த்தினார்கள். எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம திருஷ்டி விளக்கும் பொழுது கலர் சாதங்களை பிணைஞ்சு தலை சுற்றி போடுறோம் இல்லைங்களா, வீட்டில் விசேஷம் செய்யும் பொழுது மற்ற காரியங்களில் செய்கிறோம் அல்லவா, வெள்ளைச்சாதம், கருப்பு சாதம், சேப்பு சாதம், மஞ்சள் சாதம் இப்படிலாம் போடுறீங்களா கலர் கலராக, அது நடைமுறை அல்லங்களாமா. ஆரம்ப காலத்தில் ஆதியில் எப்படி நடைமுறைதுன்னா, இந்த இடியாப்பத்தை தான் அந்த மாதிரி கலர் கலராக பண்ணி சுற்றி போடுவாங்களாம். அதெல்லாம் அம்மா உணர்த்தினாங்கன்னா, அந்த இடியாப்பத்தை அந்த மாதிரி கலராக பண்ணி சுற்றி போட்டிங்கன்னா தான் முழுமையான திருஷ்டி கழியும், சாதத்தை திருஷ்டி அப்படி முடிச்சா கழியாதுன்னு அம்மா உணர்த்தினாங்களா சக்திகளை. இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் சக்திகளே. ஓம் சக்தி.